Hey guys, Assalamu alaikum and welcome back to our channel. Hope you all are doing good. இன்றைக்கான வீடியோவில் வந்து நம்ம ரொம்ப சுலபமாக அண்ட் அஃபோர்டபுள் ப்ரைஸில் எல்லாருமே வீட்டில் செய்யக்கூடிய பீனட் கட்லி எப்படி வந்து பண்ணலான்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ ஆக்சுவலி இது எல்லா ப்ராசஸுமே வந்து நம்ம காஜு கட்லிக்கு எப்படி முந்திரி சேர்த்து பண்ணுவோமோ அதே மாதிரி இன்றைக்கி வந்து பீனட்ஸ் வந்து சேர்த்து செஞ்சுருக்கோம். பிகாஸ் எல்லாராலுமே அவ்வளோ முந்திரி ஆட் பண்ணி செய்ய முடியாது இல்லையா, அதனால் இன்றைக்கி இந்த மெத்தடில் வந்து பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் 2 கப் அளவுக்கு பீனட்ஸ் வந்து எடுத்து பவுடர் பண்ணிக்க போகிறேன். ஃபர்ஸ்ட் ஒரு கப் வந்து போட்டிருக்கேன். இது வந்து ஆக்சுவலி 200 கிராம்ஸ் வேர்க்கடலை எடுத்திருக்கேன். ஸோ ஒவ்வொரு பேட்சாக வந்து போட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் பவுடராக. ஸோ இந்த ரெசிபிக்கு வந்து மெஷர்மெண்ட் ரொம்ப முக்கியம். 2 கப் வேர்க்கடலை எடுத்தனால 1 கப் சர்க்கரை வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இப்போது 1 கப் சர்க்கரைக்கு 1/2 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வந்து இப்போ மிக்ஸ் கொடுத்துக்கலாம். இதுக்கு வந்து நம்ம ஏலக்காய் பவுடரோ ரோஸ் வாட்டர் எதுவுமே வந்து இதில் ஆட் பண்ண தேவையில்லை. பிகாஸ் இதோட ஃப்ரேக்ரன்ஸே வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். கம்மியான இன்க்ரீடியன்ட்ஸ் தான் யூஸ் பண்ண போகிறோம். பட் ரொம்ப எம்மியான டேஸ்ட்டில் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ பாகுபதமும் வந்து ரொம்ப முக்கியம். இது வந்து அரை கம்பி பதத்துக்கு வந்து நம்ம காய்ச்சி எடுத்துக்கலாம் சர்க்கரையை. ஸோ இப்போ வந்து அரை கம்பி பதம் வந்துருச்சு. இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அதை வந்து இறக்கிடுறேன். கொஞ்சம் கூல்டவுன் ஆகணும், பட் ரொம்ப ஆறிடக்கூடாது. வெதுப்பாக இருக்கும் பொழுதே வந்து நம்ம ஆல்ரெடி வேர்க்கடலை அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, ஸோ அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதுவே நீங்கள் வந்து முந்திரி சேர்த்து பண்ணுறதா இருந்தாங்கன்னா இதை வந்து சலிச்சு ஆட் பண்ணிக்கோங்க. வேர்க்கடலை அப்படின்பொழுது சலிக்க தேவை கிடையாது. ஒன்றோட ஒன்று நல்லா வந்து பைண்ட் ஆகிடணும். எங்கேயுமே வந்து கட்டி மாதிரி இருந்ததுன்னா அப்புறம் வந்து நமக்கு கரெக்டான ஒரு ஷேப்பில் வந்து கிடைக்காமல் போயிடும். அதுக்கப்புறம் மில்க் பவுடர் வந்து ஒரு 20 கிராம் அளவுக்கு நான் இன்றைக்கி எடுத்திருக்கேன். இது வந்து 10 ரூபா பேக்கெட் வந்து நமக்கு கிடைக்கும் இல்லையா பால் பவுடர். ஸோ அதுதான் ஃபர்ஸ்ட் ஒரு 20 கிராம் ஆட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு 20 கிராம் ஆட் பண்ணுவோம். ஸோ இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம முந்திரி ஆட் பண்ணாமல் செய்கிறோம் இல்லையா, வெறும் வேர்க்கடலை மட்டும் வச்சு. ஸோ அதனால் அதுக்கு கரெக்டான ஷேப் கொடுக்கும். அண்ட் ஆல்சோ டேஸ்ட் வந்து ரியலாக நம்ம பேக்கரியில் வாங்குகிற காஜு கட்லியில் எப்படி டேஸ்ட் கிடைக்குமோ ஸோ அந்த டேஸ்ட் கொண்டுட்டு வரதுக்காக நான் வந்து பால் பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் எல்லாமே மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா மிக்ஸ் கொடுங்க. 5 மினிட்ஸ்லேயே வந்து அந்த வேர்க்கடலையோட ஸ்மெல்லாம் போயிட்டு கரெக்டாக குக் ஆகி வரும். அந்த ஸ்டேஜில் 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டு மிக்ஸ் கொடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஒன்றோட ஒன்று சேராத இருக்க மாதிரி தான் ஃபீல் ஆகும், பட் வந்து நல்லா குக் ஆக நல்லா அப்சர்வ் பண்ணிக்கும். அண்ட் தென் நெய் போட்டு கலந்து விட்டதுக்கப்புறமா எகைன் ஒரு 20 கிராம் அளவுக்கு வந்து நான் பால் பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து 10 ருபீஸ் டச் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, ஸோ அதுதான் 2 பேக்கெட் மட்டும் நமக்கு யூஸ் பண்ணால் போதும். ஸோ பாருங்கள், அதை ஆட் பண்ணதுமே நல்லா வந்து ஹல்வா பதத்துக்கு வந்து கிடச்சிரும். இப்போ கையில் வந்து எடுத்து உருட்டி பாருங்கள். ஸோ இப்படி உருட்ட வந்ததுன்னா நமக்கு வந்து கரெக்டாக பர்ஃபெக்டாக வந்திருக்கு அப்படின்ட்டு அர்த்தம். ஸோ இப்போ வந்து ஒரு பிளேட்டில் கீ வச்சு க்ரீஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்மளுடைய பீனட் மிக்சர் எல்லாமே வந்து அதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக ஒரு 2 மினிட்ஸ்க்கு மட்டும் ஆற விட்டுருங்க. கொஞ்சம் சூடு இருக்கும் பொழுதே வந்து சப்பாத்திக்கு மாவு பிசைகிற மாதிரி பிசையணும். ஸோ கொஞ்சம் சூடு பொறுத்துட்டு நம்ம வந்து பிசைஞ்சிட்டோம்னா கரெக்டான பக்குவத்துக்கு வந்துடும். ஸோ பார்த்திங்கனாவே தெரியும், நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி இருக்கும். இந்த ஸ்டேஜில் வந்து சப்பாத்தி தேய்க்கிற கட்டையில் கொஞ்சமாக கீ வந்து க்ரீஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா வந்து அழுத்தம் கொடுத்து நமக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸ்க்கு வந்து தேய்ச்சி எடுத்துக்கோங்க. தென் வந்து எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்புக்கு வந்து கட்டிங் போட்டுக்கலாம். இது வந்து காஜு கட்லி மெத்தட்லேயே வந்து நம்ம பண்ணியிருக்கனால ஸோ டைமண்ட் ஷேப் வந்து நான் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து 2 இப்படி வந்து உடைக்கும் பொழுது சாஃப்டாக வரணும், ஈரத்தன்மை இல்லாத மாதிரி இருக்கணும். அப்போ தான் வந்து டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அண்ட் ஆல்சோ ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணாலுமே ஆல்மோஸ்ட் 1 வீக் வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா இதே சாஃப்ட்னஸோடு நமக்கு வந்து இருக்கும்.
ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் வீடியோ. இந்த ஃபெஸ்டிவல் சீசனில் நீங்களும் நல்ல ஹெல்த்தியாக அண்ட் எம்மியான ரெசிபி ஏதாச்சும் ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த பீனட் கட்லி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அஃப்கோர்ஸ் வீட்டில் இருக்க எல்லாரோடைய க்ரெடிட்ஸும் உங்களுக்கு தான் வந்து கிடைக்கும். அண்ட் ஆல்சோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் மை சேனல். அண்ட் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி வீடியோவில் பார்க்கலாம். அன்டில் தென் பை, டேக் கேர் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.